அறைந்தனர் சிலுவையிலே, ஆண்டவர் மரித்தாரே நாளினிலே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். ஆராதனையில் கலந்து கொள்வேன், அபிஷேகத்தால் நிறம் பெறுவேன். ஆராதனையில் கலந்து கொள்வேன், அபிஷேகத்தால் நிறம் பெறுவேன். உம்மை துதித்து துதித்து தினம் பாடி பாடியே நடனமாடி மகிழ்வேன். உம்மை துதித்து துதித்து தினம் பாடி பாடியே நடனமாடி மகிழ்வேன். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அன்புக்கும், நீரே என் தேவனஞ்சிடே, நீரே என் தேவனஞ்சிடே. உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கின்றவன், உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கின்றவன். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், ஆனந்தமானந்தமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், ஆனந்தமானந்தமே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே, ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே, ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. புதுகன மகிமைக்கு பாத்திரர், எல்லா புகழும் உமக்கு தானே. புதுகன மகிமைக்கு பாத்திரர், எல்லா புகழும் உமக்கு தானே. நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கல்லும் அல்ல மண்ணும் அல்ல கல்லான சிற்பம் அல்ல, ஜீவனுள்ள தேவன் வழிதானையா. கல்லும் அல்ல மண்ணும் அல்ல கல்லான சிற்பம் அல்ல, ஜீவனுள்ள தேவன் வழிதானையா. ரூபமும் உமக்கில்லை, சொரூபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கின்ற ஆண்டவரே. ரூபமும் உமக்கில்லை, சொரூபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கின்ற ஆண்டவரே. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். அக்கினியின் சூளையில் வெந்து வந்து போகாமல் கிருபை தாங்கினதே. தலைவலி வந்து ஃபஸ்ட்டு தலைவலி வந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஒரு பிரச்சனையுமே இல்லை, நல்ல நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது நிற்கவே இல்லை. அப்புறமா மறுபடியும் சரீரத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிச்சிருச்சு. உடம்பு முழுக்க அப்படியே வலியாகவே இருந்துச்சு, நெஞ்சு வலி வரும், உடம்பு பூரா அப்படியே புண்ணாக வலிக்குன்னு சொல்லிட்டு மல்லாக்கப்பட்ட சைடில் ஒரு கன்ஸ் பண்ண முடியாது, க்ளீன் பண்ண முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அவரால் எதுவும் அவனுக்கு செஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரி ஆள் தூக்கி விட்டுக்கிட்டேன், நான் தான் எல்லாம் தூக்கி விட்டுக்கிட்டு அவருக்கு எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அது மாதிரி ஒரு 2-3 மாதம் அங்கே அதுக்கும் போய் பார்த்தேன், ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து ரொம்ப வந்து அதுக்கு போய் அதுவும் உங்களுக்கு சரியாகலை. என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு நிலைமையில நாங்கள் இருந்தோம். எங்களுக்கு யாருமே வந்து உதவ, அந்த டைத்தில் எங்களுக்கு யாரும் வந்து உதவும் கிடையாது. என்ன பண்ணுறது தெரியாமல் நாங்கள் அங்கே அழைச்சி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் அந்த பழைய சாமான
செல்வகுமார் பிரதர் வர சொல்லியிருந்தான். அப்புறம் அந்த அம்மாவும் செல்வகுமார் பிரதர் வந்ததான் இந்த மாதிரி ஆலயத்துக்கு வாங்க, இந்த மாதிரி அங்கே வந்தால் எல்லாம் சரியாயிடும், ஜெபம் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணுவோம், நீங்கள் வாங்க சொல்லி சும்மா கூப்பிட்டாங்க. அப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தப்போ அப்புறம் ஜெபம் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு நல்ல விடுதலை தெரிஞ்சு, எனக்கு நிறைய போராட்டம் இருந்ததுனால எனக்கு நல்ல விடுதலை தெரிஞ்சுது. அப்புறம் அவருக்கு ஜெபம் பண்ணி ஒரு 2-3 வாரத்துலேயே அவருக்கு நல்ல விடுதலை ஆயிடுச்சு. அவருக்கு பிரச்சனை நம்ம மறுபடியும் இல்லவே இல்லை, நல்ல விடுதலை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் குடிக்கவே கொஞ்சம் குடிச்சிட்டு வந்தார். அப்போ அதெல்லாம் அவருக்கே தெரியாமல் ஒரு குடி சிகரெட் எல்லாமே அவர் தானாகவே மறந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் பிள்ளைங்க அப்புறம் கனவு போராட்டம், விசுவாச போராட்டத்தில் தான் இந்த பிள்ளைய அகலை இல்லாமல் இருந்துச்சு. அப்போ இந்த பிள்ளை தங்கிறப்பவும் அப்படி தான் எனக்கு தங்கிட்டதே தெரியாது. ஒரு 3 மாசமா ரெகுலர் பீரியடாக போயிட்டே தான் இருந்துச்சு. அப்போ நிறைய போராட்டம், செபிக்கவே முடியாது, என்னால் செபிக்கவே பண்ணக்கூடாது, எனக்கு கீழே தள்ளி விட்டுரும். நான் எவ்வளோ நேரம் நின்று போராடி செபிக்க பார்த்தாலும் என்னால் செபிக்கவே முடியாது, கீழே தள்ளி தான் கிடப்பேன். அந்த மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் அது கொஞ்சமாக தான் மாறிச்சு. அப்புறம் பையன் தங்கியிருக்கப்போ 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் அப்படி தான் பீரியட் போயிட்டு இருந்துச்சு, ரெகுலர் பீரியட் இருந்துச்சு. அப்புறம் பீரியட் இருந்துச்சு. அப்புறம் தான் எங்களுக்கு குழந்தை முன்றப்போ தான் குழந்தையே தங்கியிருக்குன்னு தெரியும். அப்புறம் தான் நாங்கள் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். குழந்தையே தங்கவே கூடாதுன்னு அந்த பிசாசு போராடி எங்களை தங்கின குழந்தையெல்லாம் கலைச்சிட்டே இருந்தது. அப்படியெல்லாம் ஒரு நம்பிக்கையே இல்லாமல் இருந்துச்சு. இந்த பீரியட் ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு வருத்தம் வந்து பாரம் வந்து இப்படியே போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமான பாரம் குழப்பம், அழுக எத்தனையோ நாட்கள் அழுதுகிட்டே நடந்திருக்கேன். அந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் அந்த ஆண்டவர் வந்து அந்த மாதிரி இருக்கிற நிலைமை இந்த பிள்ளையை பாதுகாப்பு, எவ்வளவோ போராட்டத்தில் இந்த பிள்ளையை பாதுகாப்பு ஆண்டவர் எங்களுக்கு தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் முதல்ல வரையில இங்கே ரொம்ப முடியாமல் ரொம்ப எந்திரிச்சு கூட நிற்க முடியாது, அந்த அளவுக்கு படுத்தது தான். அந்த அளவுக்கு அந்த மாதிரி கிடந்தேன். தும்பலாம் முடியாது, தும்முனா போச்சு அவ்வளோதான், உயிர் போய் மறுபடியும் ஜெம்ம எடுத்தது மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில எறும்பு போட தோல்மா வந்துட்டேன். எவ்வளோ மறுபடியும் கேட்டேன், ஏன்னா முதல்ல வேலைக்கு போயில நல்லா இருப்பி ஆளு, இப்போ என்ன இந்த மாதிரி ஆகிட்டே அப்படிப்பா, உடம்பு சரியில்லாமல் வந்துச்சு, அதனால் அப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி வாங்க சர்ச்சுக்கு வாங்க, சரியாயிருவாங்க அப்படின்னா அந்த 1 வாரம் கூட ஆகலை, நார்மலுக்கு வந்துட்டேன். அப்படியே என்னோட உடம்புல இருந்து என்ன நார்மல் வந்துருச்சு. அதுலேருந்து வந்தாங்களே சரி வாங்க போவோம், அப்படியே போயிடும் அப்படின்னு சொல்லி வந்துகிட்டே இருந்தேன். அப்புறம் நான் வந்து எப்போதுமே சிகரெட் படிக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. ஒரு நாளைக்கு நான் ஒரு இந்த மாதிரி வேலை பார்த்து 10 நாள் வேலை பார்த்தேன்னா இப்படி ஒரு 2 கட்டு 3 கட்டு பீடி வாங்கி வச்சு பார்த்துச்சு. அது எல்லாமே சிகரெட்டே தனியாக 2 பாக்கெட் வாங்கி வச்சுருப்பேன். சிகரெட் எல்லாமே நார்மலாக இருக்கவே மாட்டேன். 10 நிமிஷம் கூட போனால் ஒரு பீடி சிகரெட் 10 வச்ச மணி தான் இருக்கேன், 10 வச்சுட்டே இருப்பேன். ஆனால் எப்படி மறந்தேனே தெரியாது. அது ஒரு அபூர்வமான ஒரு இது. பீடி வாங்குற நிலைமைக்கே போகாத அளவுக்கு என்னை ஆண்டவர் கொண்டு போயிட்டாரு. அடுத்த சுதந்திரம் அதே மாதிரி குடியும் சரி, எப்படி இந்த பசங்களோட முடிச்சுக்கிட்டே இருந்தால் நான் திடீர்னு அந்த பக்கமே போகாத அளவுக்கு என்னை ஆண்டவர் வழி நடத்திட்டாரு. ஆண்டவருக்கு சோத்திரம். நிறைய இடத்துல என்னை பாதுகாத்து வழி நடத்திருக்காரு ஆண்டவருக்கு சோத்திரம். எங்கள் வீட்டுக்கார அம்மா தான் ரொம்ப பாதுகாப்பாக முதல்ல வந்து ஆலயத்துக்கு வந்துட்டு போயிட்டு ஒரு ஜெபம் ஒரு டிவியில் போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஜெபத்தில் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வந்து முடிச்சுட்டு இருக்கையில் பாஸ்டர் ஃபோன் பண்ணி சொல்லி சிஸ்டர் வந்தாங்க, அப்புறம் சுந்தர் பிரதர் வந்தாங்க, பக்கத்தில் அவங்க செல்வகுமார் இருந்தாங்க. எல்லாரும் வந்து ஜெபம் பண்ணாங்க. 11 மணி 12 மணி வரைக்கும் போராட்டம் தான் எங்களுக்கு. என்ன விடுதலையே தார முடியல அந்த அளவுக்கு. அந்த ஜெபிக்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எங்கள் வீட்டுக்கு அம்மா சொல்லிட்டாங்க, அந்த பேய் போகுது இந்த பேய் போகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த சர்ச்சையெல்லாம் சொல்லி சத்தியம்லாம் வாங்கி அந்த பேயெல்லாம் போய் விரட்டினாங்க. ஆண்டவர் சொல்கிற ரொம்ப விடுதலை கொடுத்தாரு ஆண்டவர். இப்போவும் போராட்டம் இருக்குது தான், ஆனால் நாங்கள் ஜெபிக்கிறது விடுறதில்லை. மனப்பாங்க எந்த போராட்டம் வந்தாலும் நாங்கள் அதை ஜெபிக்காமல் விடுறதில்லை. நைட் ஜெபிச்சுட்டு தான் படுப்போம். அந்த மாதிரி போராட்டம் வீட்டு ஜெபம் இருக்குது, விடிய காலையில் ஜெபம். எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுவாங்களே தெரியாது, முடிஞ்சு பார்த்தா எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணியிருப்பா. அந்த மாதிரி தான் ஆண்டவர் எங்களுக்கு நல்ல மகிமை கொடுத்துருக்காரு, குழந்தைய கொடுத்துருக்காரு. ஆண்டவர் சோத்திரம். ரொம்ப நன்றி. தேவனாகிய கர்த்தர் சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ஊழியம் சொல்லாமே இது போல கர்த்தருடைய மக்கள் ஒவ்வொருவரும் ஊழியம் செய்யும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்க கையிலே ஒன்றும் கிடையாது சொல்லலாமே, எந்த இடத்துல ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய நாம் மகிமைப்படும்படி அவர் செய்வாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. சோதரன் இந்த ஊழியம் விடுதலையின் ஊழியம், டெலிவரிங் மினிஸ்ட்ரி. சொல்லுங்க ஆமென். இது ஒவ்வொரு விசுவாசியும் செய்ய முடியும், ஒவ்வொரு விசுவாசியும் செய்ய முடியும். அப்ப இன்னைக்கு ஒரு பரலோகத்தின் பிள்ளைகளா இந்த முன்ன வந்து உட்காரு, இங்கே இடம் இங்க யாருமா பின்னாடி உட்காந்துருக்குறாங்க, இங்கே வாங்க அவங்க இங்கே வந்து இங்கிட்ட வந்து அப்பதான் புரியும். ஸ்தோத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த கட்டுகளை உடைக்கிற ஊழியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். சொல்லுங்க ஆமென். நீங்க ஒண்ணுமே செய்யாம போவீர்களானால் பரலோகத்துல மகிமை கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, ஒண்ணுமே செய்யாம போனா மகிமை கிடையாது. ஒரு கட்டப்பட்ட ஆத்துமாக்களை விடுவிக்கிற ஊழியத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். மிக முக்கியமா இந்த பழைய நம்ம வேலை விட்டு வெட்டி விட்டு போயிருந்தாருன்னா அந்த குடும்பம்
மீட்கப்பட்டிருக்காங்க. கவனிக்கிறதா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. நான் வந்து என் குடும்பம், என் பிள்ளை, என் வருமானம், அந்த வருமானத்தை பத்திரமா வச்சு இங்கிட்ட ஒரு வீடு, அந்த வருமானத்தை சேர்த்து இங்கிட்ட ஒரு வீடு, அந்த வருமானத்தை சேர்த்து மேல வீடு, தொப்புன்னு ஒரு நாளைக்கு கண்ணு மூடி பரலோகத்துக்கு போகும்போது சொல்லுங்க ஆமே, பேலன்ஸே இருக்காது. நம்ம அங்க பேலன்ஸ் இருக்காது. பரலோகத்துல பொக்கிஷம் சேர்த்து வைங்கன்னு சொன்னாலும் அங்க பேலன்ஸ் இருக்காது. நில் பேலன்ஸ்ல இருக்கும். ஆமா, உண்மை அப்படிதான். நில் பேலன்ஸ்ல இருக்கும். அது தனக்காகவே பொக்கிஷத்தை சேர்த்து வச்சு தனக்கே சாப்பிட்டுட்டு தனக்கே எல்லாத்தையும் போட்டுட்டு, பைபிள் அப்படி சொல்லுது, தனக்காகவே செய்கிறவன் இப்படியே இருக்கிறான். பொக்கிஷத்தை பூரா தனக்கே முடிச்சுக்கலாம். தேவனுக்கு பிரயோஜனமற்றவன், யூஸ்லெஸ் ஃபெலோ டு தி கிங்டம் ஆஃப் காட். தேவனுக்கு பிரயோஜனமே இல்லாத மனுஷன் அப்படி சொல்லுங்க ஆமே. சோத்திரம். அதனாலதான் ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. நீ குணப்பட்ட பின்பு சொல்லுங்க ஆமே, சகோதரனை ஸ்திரப்படுத்தாம ஆண்டோடைய பிள்ளைகள் நல்ல வேலை பார்த்து பென்ஷன்லாம் வந்து ரிட்டையர்ட் ஆன பிறகாச்சும் ஒரு புருஷன் மனைவியை ஊழியம் செய்யணும். ஏன்னா இன்னைக்கு கொஞ்ச காலம் தான் இருக்கு. 60 வயசு ஆச்சு, ரிட்டையர் ஆயிடுச்சு. உங்களோட நான் 10 வயசு தான் கம்மி. அப்ப வெல் அடிச்சுக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஒரு மாசம் போயிடுச்சுன்னா நம்ம ஆயுசு நாள்ல ஒரு மாசம் குறைஞ்சிக்கிட்டு வருது. 70 ஆயிடுச்சுன்னா அடுத்த ஒரு 10 வருஷம் தான் நடந்துகிட்டு இருப்போம். அதெல்லாம் தெரியும். அதான் நாளை எண்ணுகிற அறிவு. 70 வயசு வரைக்கும் நல்லா இருக்கேன் பாஸ்டர், அடுத்த 10 வருஷம் தான் கிரேஸ் பீரியடு. அதுல 80 நடவடியா இருக்கேன், அடுத்த 10 வருஷம் ரொம்ப கிரேஸ் பீரியடு. எப்ப வேணாலும் பண்ணிட்டீங்க, டோப்பன் பண்ணிட்டீங்க. அதெல்லாம் நம்ம உணர்ந்துதான் வாழணும். சொல்லுங்காமே. இன்னும் 120 வருஷம் அதெல்லாம் கிடையாது. டைம் முடிக்க போகுது. தேவனுடைய ராஜ்யத்திலே கதவு கிட்ட நிற்கிறார், வாசலவே நிற்கிறார். சொல்லுங்காமே. என்ன இருக்கணும், எப்படி ஆண்டவர் சந்திக்கும் போது வாழ்ந்த நாளுக்கு நான் எப்படி பதில் சொல்லுவேன். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும். கேட்பார். எல்லா வசதியோடு கொடுத்துருந்தனே. சொல்லுங்காமே. ரொம்ப வேர்க்குதுன்னா ஏசி ஓடுது, வேர்வை தாங்க முடியணும், ஃபேன் ஓடுது, ஃப்ரிட்ஜ் இருக்கு, என்ன குறைச்சல் இருக்கு. ஒரு குறையும் இல்லாம வச்சிருந்தேன். என்ன செஞ்சேன்? ஒண்ணுமே செய்யலாம். ஆண்டவரே ஹெட் மாஸ்டர் சொல்ற மாதிரி சொல்லுவார் நான் நினைக்கிறேன். அந்த முகத்தை போய் பொல்லாதான் என் முகத்துல முடிக்காது, முகத்திலே முடிக்காது, உதவாக்கிற பேரை அங்கு போ. அந்த முகத்துல கண்ணு காணாம போய் நெல்லு சொல்ல. எப்படியோ பருவத்துக்கு வந்தேன். ஒரு பிரயோஜனம் இல்லாதவனே, அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஒரு பிரயோஜனம் இல்லாதவனே, கொள்ளாதவனே, கையை கால கட்டி போடுவன, இருள கொடுங்க. கொள்ளாதவன் சோம்பலுமான ஊழியக்காரனே. வாஸ்கல பார்த்து கொள்ளாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. ஆண்டவரே குற்றம் சாட்டுறாங்க. வைக்காத இடத்துல அறுக்கிறார், சேர்க்கிறார். கையை கால கட்டி போட்டு தூக்கி போடு, மோதிரம் முடியாத. ஏன்னா பூமியில எது செஞ்சா ஆண்டவருக்கு, பூமியில தேவனுக்கு எதை செஞ்சா சொல்லுங்காமே. நமக்கு கொடுத்த ஆயுசு நாள், சுகம், பலம், ஐஸ்வர்யம் எல்லாம் நுண்ணிக்கணும். ஒரு நாள் கணக்கு ஒப்புக்கிறதா இருக்க வேண்டும். சரி, போகட்டும். சோதனை இந்த நல்ல சாட்சி கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் பிரயோஜனமா, தேவனுக்கு பிரயோஜனமா ஜீவிக்கணும். ஜெபம். பிதாவை நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஜீவ தண்ணீரா இருக்கிற தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரே, குணமாக்குகிறவரே, எங்களோடு இடைப்படுகிறவரே, எங்களை உருவாக்குகிறவரே, எங்களுக்கு போதிக்கிறவரே, பரிசுத்த தேவனே, இயேசுவின் நாமத்துல இந்த ஆசீர்வதிக்கப்பட்டத காலை வேளையில பகல் பொழுதுல பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜீவ வார்த்தைகளுக்கு அருளும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நடக்க வேண்டிய வழியில பரிசுத்த ஆவியானவர்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். குறைகள் எல்லாம் தள்ளி ஆண்டவரை நிறைவே நோக்கி நீர் விரும்புகிறவருடைய சித்தத்தை செய்ய பரிசுத்த ஆவியானவர் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்திலேயே பிதாவே.